இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி 9th சாப்டரோடது மென்சுரேஷன். இதுவே காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் கேட்பாங்க. இப்போ இந்த ஒரு எக்ஸசைஸ் எதுலேருந்து கேட்பாங்கன்னா 9.1 எக்ஸசைஸ்லேருந்து மொத்தம் ஒரு 11 சம் இருக்கும். இதில் ஒவ்வொரு சம்மும் தனித்தனியாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அதை தனியாக வீடியோவும் போடுறேன், அதையும் பார்த்துங்க. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க பார்க்க நினச்சிங்கன்னா அதையும் பார்த்துங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா ஃபார்முலா அப்படின்னா இந்த சைடு ஏனா அது ஏ ஸ்கொயரு, ரெக்டாங்கிளுக்குன்னா எல் இன்ட்டு பின்னா எல் இன்ட்டு பி தான் ஏரியாவோட ஃபார்முலா. அப்புறம் இந்த ரெக்டாங்கிளில் லைட்டாக டில்ட் பண்ணால் அது பேரலோகிராமு, லென்த்து பிரெத்து, இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா எல் இன்ட்டு பி, இது வந்து பேரலோகிராமுக்கு. ரோமஸுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஏரியா ஃபார்முலா இருக்கும். இன்னும் ட்ரெபிசாய்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஏரியா ஃபார்முலா இருக்கும். ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியா ஃபார்முலா ஒன்று இருக்கும். சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏரியா ஃபார்முலா இருக்கும். செமி சர்க்கிள்னால் அது சர்க்கிளில் பாதி, இதுக்கு ஒரு ஏரியா ஃபார்முலா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா ஃபார்முலா இருக்கும். நீங்கள் நெட்டில் டேட்டா அடிச்சிங்கனாலும் இருக்கும், இல்லை ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கனாலும் இருக்கும். அந்தந்த சம் வரும்போது அது சம்மந்தப்பட்ட ஏரியா ஃபார்முலா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, ஒரு டேபிளோட ஷேப் எடுத்துக்கிங்களேன், அதோட டாப் சர்ஃபேஸ் வந்து ஒரு ட்ரெபிசாய்டல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இண்டிவிஜுவல் கொஸ்டினாக பார்க்கும்போது கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஒரு டேபிளோட டாப் வந்து ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் இருக்குது. இந்த டாப் லென்த்து வந்து 1 மீட்டர், கீழே உள்ளது 1.2 மீட்டர். இந்த லென்த்து கொடுக்கல, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்னா இந்த அளவு 0.8 மீட்டர். இந்த 3 கொடுத்தாலே போதும், ட்ரெபிசாய்டலுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ட்ரெபிசாய்டலோட ஏரியா ஃபார்முலா இல்லை ட்ரெபிசியம்னு சொல்லுவாங்க. இதை 1/2 h இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. 1/2 ஹைட் எவ்வளோ 0.8, ஏ எவ்வளோ, அதாவது ஏதாவது ஒன்று ஏ ஏதாவது ஒன்று பின்னு எடுத்துங்க. ட்ரெபிசாய்டலோட ரூல்ஸ் என்னென்னா, ஆப்போசிட் சைட் வந்து பேரலாக இருக்கும், இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். சில ட்ரெபிசாய்டில் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஆப்போசிட் சைடு உள்ளது ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கணும். நமக்கு தெரிய வேண்டியது இந்த பெருசாக உள்ள லென்த்தும் சின்னதாக உள்ள லென்த்தும் தெரியணும். இன்னொன்று இந்த ஹைட்டு தெரியணும். இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு தெரியணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக உள்ள ஹைட்டு தெரிஞ்சால் போதும், ட்ரெபிசாய்டலோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுப்போம், ப்ளஸ் பியோட வேல்யூ 1.2ன்னு வச்சுப்போம். இதை அடிச்சிங்கன்னா 0.4 இன்ட்டு 2.2, இதை மல்டிப்ளை பண்ணால் 0.88 மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் தானே, மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏரியா. அதாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஷேப் ஆஃப் த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் டேபிள் இஸ் ட்ரெபிசியம். ஒரு டேபிளோட டாப் சர்ஃபேஸ் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ட்ரெபிசியம் மாதிரி இருக்குது. இதோட ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. பேரலல் சைடு வந்து ஒன்று 1 மீட்ரு, இன்னொன்று 1.2 மீட்ரு. அப்புறம் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொலைவுன்றது 0.8 மீட்ரு. இந்த 3 விஷயம் இருந்தாலே ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதான் இருக்கும். இந்த கொஸ்டினை ஒரு புரியலைன்னா இன்னொரு முறை திரும்பி பார்த்துங்க.